உண்மையான காதல் இருந்தா, எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் கண்டிப்பா காப்பாத்துறதுக்காக நம்ம விஜய் வந்து வருவாரு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நம்ம விஜயோட மனசுக்குள்ள மல்லி மேல உண்மையான காதல் இருந்துட்டு இருக்கு. அதாவது இங்க இருக்கக்கூடிய சுடர் வந்து அவங்க பொண்டாட்டி ரேணுகா மாதிரியே இருந்தாலுமே கூட, நம்ம விஜயோட மனசுக்குள்ள அந்த அளவுக்கு மிகப்பெரிய பட்டாம்பூச்சி எல்லாம் பறந்ததே கிடையாது. அதுவும் இல்லாம ஏதோ போற போக்குல போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாரி தான் விஜய் இருந்துட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம இப்போ நம்ம விஜய் மல்லிய காப்பாத்துறதுக்காக ஒசூர்ல மாஸ் என்ட்ரி கொடுக்க போறது எப்படி? அப்படி நடந்தா எப்படி இருக்கும்? அப்படின்றது எல்லாத்தையுமே தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது உண்மையிலேயே மல்லி இப்போ ரொம்பவும் கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. ஆனா எப்பவுமே மல்லி தோத்தும் போக மாட்டாங்க, துவண்டும் போக மாட்டாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே இனிமே தான் அவங்க நிரூபிக்க போறாங்க. ஏற்கனவே பல விஷயங்கள் நடந்துடுச்சு. அதுவும் இல்லாம இப்போ நம்ம விஜய் அடுத்ததா அதாவது யார் வந்து நம்ம மல்லிய சொல்றத நம்பினாலும் நம்பலனாலும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா விஜய் இருந்துட்டு அதாவது விஜய் வந்து நம்புனாங்க அப்படின்னாலே நம்ம மல்லிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா விஜய் இருந்துட்டு இப்போ நம்பாததெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட மல்லி மேல அந்த அளவுக்கு மிகப்பெரிய கோவத்தோட இல்ல. அதாவது இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுருவாரு. ஆனா மல்லி இப்போ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துட்டு இப்போ கெட்டியா பிடிக்க ஆரம்பிச்சுறாரு. இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ மாறிக்கிட்டு இருந்து தப்பிக்கக்கூடிய மல்லி இருந்துட்டு மறுபடியும் மாரியோட ஆட்கள் கிட்டயே மாட்டுறது உண்மையிலேயே கொஞ்சம் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஆனா அந்த ஒரு நேரத்துல நம்ம மல்லி எப்படியாச்சும் தப்பிச்சாகணும். ஏன்னா இப்போ நம்ம மல்லிக்கு தன்னோட உயிரை பத்தி எந்த ஒரு கவலையும் இல்ல. நம்ம செத்தா கூட எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நமக்கு இருக்க முக்கியமான ஒரு குறிக்கோள் என்ன அப்படின்னா, இந்த சுடர் யாரு அப்படிங்கிறத நிரூபிச்சு விஜய்க்கு, வெண்பாவுக்கு, அடுத்ததா கதிரேசன் அப்பாவுக்கு, அடுத்ததா வந்து இந்த நிஷாவுக்கு எல்லாருக்குமே நிரூபிச்சாகணும். உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடியது உங்களோட ரேணுகா கிடையாது அப்படின்றத நிரூபிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறது தான் இப்போதைக்கு நம்ம மல்லிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கோலாவே இருந்துட்டு இருக்கு. அதாவது இது கோல் அப்படின்றதையும் தாண்டி நம்ம விஜயோட வாழ்க்கையை வந்து சரியாக்கணும். அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு. நம்ம மல்லியும் இப்ப தப்பிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தா மறுபடியும் வந்து மல்லி மாட்டிக்கிட்டது உண்மையிலேயே குறிப்பிடத்தக்கதா இருக்கு. அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னா விஜய் இருந்துட்டு இங்க மாஸ் என்ட்ரி குடுக்குறாங்க. என்னடா இது விஜய்க்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியவே தெரியாது. ஆனா எப்படி மாஸ் என்ட்ரி குடுக்குறாங்க அப்படின்றது தான் மிகப்பெரிய விஷயமாவே இருந்துட்டு இருக்கு. அதாவது மனோகர் இருந்துட்டு இங்க யாரோட உதவியும் இல்லாம நம்ம மல்லிய தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. போலீஸும் வந்து பார்த்து எல்லாமே அதாவது கை விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் அரவிந்த் வந்திருக்காரு. அரவிந்த் வந்து நம்ம மனோகர மீட் பண்ணி பேசும்போது தான் உண்மை என்ன அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அரவிந்தும் ஒரு பக்கம் மல்லிய தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜய்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாரி மல்லி வந்து இங்க காணாம போயிட்டாங்க. அந்த மாரி தான் கடத்திருக்கானாம். அப்படி இப்படின்ற மாரி சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம விஜய் இங்க மாஸ் என்ட்ரி குடுத்து மல்லிய இப்போ சரியான நேரத்துல காப்பாத்துறாங்க. இப்படி நடந்தா எப்படி இருக்கும்? இல்ல இந்த எபிசோட்ல அடுத்தடுத்து இன்னும் கொஞ்சம் வேற மாரி சுவாரஸ்யமா நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா, அது எப்படி அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.